சென்னையில் 20 லட்சம் வழிப்பறி செய்த சம்பவத்தில் மேலும் ஒரு காவலருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கும் தொடர்பு இருந்தது. அவரும் ராஜா சிங் என்பவருக்கும் தொடர்பு இருந்தது. அவரும் கைது செய்யப்பட்டார். ஹவாலா பணம் என்பதை தெரிந்து இந்த வழிப்பறி சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 பேரையும், அதாவது தாமோதரன் மற்றும் ராஜா சிங் 2 பேரையும் 3 நாட்கள் திருவல்லிக்கேணி போலீசார் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தியிருந்தார்கள். அந்த விசாரணை நேற்று நிறைவடைந்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஹவாலா பணம் வழிப்பறி சம்பவத்தில் மேலும் ஒரு காவலருக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. அந்த காவலர் வடபழனி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த வழிப்பறி சம்பவத்தை தொடர்ச்சியாக 3 மாதங்களில், அதாவது 4 வழிப்பறி சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மேலும் ஒரு காவலருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் முதலில் வடபழனி காவல் நிலையத்தில் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்போது பணிபுரிந்து வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஹவாலா பணத்தை எடுத்து வருபவர்கள் எங்கு வருகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவர்களிடம் போலீஸ் சோதனை நடத்த வேண்டும் என்பதை கூறி மிரட்டி அதன் பிறகு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் வழிப்பறி செய்யக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். 4 சம்பவங்களில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை பூக்கடை, ராயபுரம், நேப்பியர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் ஏற்கனவே வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுமார் 1 கோடி வரை இவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காவலில் எடுத்து வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகு இந்த அடுத்தடுத்த சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.